ஹலோ மக்களே, நம்மள நிறைய பேருக்கு ஸ்கூல் படிக்கச்சில இந்த மாதிரி முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக இருக்குங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நிறைய பேர் என் முடியை பார்த்து ஒட்டு முடி வச்சிருக்கியான்னு கூட கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் போக ஆரம்பிச்சதுலேருந்து முடி நல்லாவே கழிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே நான் ரெமெடி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்கிட்டேன். அது கூடவே நல்ல ஸ்மெல்லாக இருக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு கொதி வந்ததுமே அதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. 2 கிளாஸ்க்கு ஊற்றின அளவு தண்ணி இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு வந்துருங்க. கொஞ்ச நேரம் அதை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா ஜெல்லி மாதிரி வலுவலுன்னு இருக்குங்க. தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு தாங்க குளிப்பேன். ஸோ எண்ணெய் தேய்ச்சி வச்சிருந்த ஹேரில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லை நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து கீழே வரைக்கும் நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்துக்க போறேங்க. வீக்லி ஒன்ஸ் மறக்காம இந்த மாதிரி செஞ்சிருங்க. நான் இதை 3 மந்த்ஸாக கண்டினியூஸாக ட்ரை பண்ணதுனால தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. கொண்டெல்லாம் போடாமல் அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்க்காக நான் ரோஸ் வாட்டரும் முல்தானி மெட்டியும் போட்டுக்க போகிறேன். ஸோ இதையும் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா ஹேர் நல்லா சூப்பர் சாஃப்ட் அண்ட் சில்கியாக தெரியுங்க. பாருங்க என்னோட முடி எப்படி இருக்குன்னு. அப்புறம் மக்களே, இந்த மாதிரி நிறைய ஹேர் டிப்ஸுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் கொட்டுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. நான் உங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.